வெல்கம் டு ஹாப்பி பவன் குக்கிங். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பயிறு கடைஞ்சி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், சீரகம், வெள்ளைப்பூண்டு, பாசிப்பயிறு 1 கப், வரமிளகாய், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, தேவையான அளவு உப்பு, கருகாப்பிள் தழை. கடாய் எடுத்துக்கங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா பாசிப்பயிரை கொட்டி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம கழுவி எடுத்துக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் மாற்றுறோம். பாருங்கள், நம்ம வறுத்தெடுத்த பாசிப்பயிர் கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை க்ளீன் பண்ண போகிறப்போ இப்படி கழிஞ்சுக்குங்க. இப்போது வேஸ்ட் வாட்டரை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பயிறு கூட தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து வேக வைக்க போகிறோம். நீங்கள் மத்தில் கடையிற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு நல்லாவே வேக வச்சுக்கோங்க. மிக்சியில் போடுற மாதிரி இருந்ததுன்னா ஓரளவுக்கு வெந்ததுன்னா போதும். ஒரு 3-4 விசில் விட்டுடலாம். அது வேகட்டும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு வெள்ளைப்பூண்டு, 1 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். நான் முன்னே சொன்ன மாதிரியே நீங்கள் மத்தில் கடையிற மாதிரி இருந்தால் நீங்கள் வெங்காயத்தையெல்லாம் கட் பண்ணி போட்டுக்குங்க. வரமிளகாய் ஆட் பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பயிறு நல்லா வெந்துருச்சு. இதையே நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை கூட ஆட் பண்ணுறோம். இப்போது இது கூட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் வேகட்டும். இது லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துறோம். 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துறோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்தியாச்சு. இது நீங்கள் இதுக்கப்புறமா ப்ரொசீஜர் எப்படின்னா, மத்து இருந்துச்சுன்னா நீங்கள் மத்தில் கடைஞ்சிக்கலாம். கருகாப்பிள் தழை சேர்த்துறோம். நான் மிக்சியில் போடுறதுனால இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மத்தில் கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நெய் ஊற்றி கூட தாளிச்சிக்கலாம். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, கருகாப்பிள் தழை போட்டு இதையும் நம்ம தாளிச்சாச்சு. லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்குங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.